ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு. துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில் சொல்லவே முடியாதுமா. காரணம் என்ன? கடந்த 2.5 வருஷமாக கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. இழந்தது எல்லாமே, கிடைச்சது எதுவுமே இல்லை, இருக்கிறது உயிர் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் கடகம் இருந்துட்டுருக்கீங்க. அஷ்டமத்து சனினால் முழுசும் வறுத்து எடுக்கப்பட்டீங்க. எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு, எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலருக்கு எக்கனாமிக்கலியும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு சிலருக்கு காசு பணம் வசதிலாம் இருக்குங்க. உறவுகள் எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க. யாரெல்லாம் நம்பணுமோ அவங்கள என்னை முதுகில் குத்துனாங்க. சரி, கணவர் முதுகில் குத்தினாரு, மாமனார் மாமியார் முதுகில் குத்தினார். நான் பெத்த பிள்ளைங்க என்னை தேரில் இருந்தவரை தெருவில் கூட்டின்னு வந்து நிற்க வச்சதே என் பிள்ளைங்க தாங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் நொந்து நூலாக இருக்க கடகம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி சனி பகவானே உங்களுக்கு எப்படியெல்லாம் கெடுத்தார். அவரே பார்த்திங்கன்னா வட்டியோடு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். சனி பாக்கிய சனியாக வந்திருக்கார். பாக்கிய சனியாக வந்திருந்தாலும் அவர் நிதானமாக தானே நல்லது செய்வார். ஆனால் குரு பயிற்சி ஆன பின்னாடி குருனோட பார்வைப்பட்டு அவர் கடகடன் நல்லது செய்ய போகிறாருமா. இது ஒரு பெரிய ப்ளஸ். குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். ஆக ஜென்மகுரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களேம்மா, கவலைப்பட வேண்டாம். ஜென்ம குருவாக இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். சின்ன வயசில் நீங்கள் லேடிஸு சின்ன வயசில் ஒரு டான்ஸ் கற்றுட்டுருக்கலாம், கற்றுட்டுருக்கலாம், பரதநாட்டியம் கற்றுட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் புருஷன், குழந்தை, குட்டி எங்கம்மா எங்களை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. இப்போ எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா என்னோட சின்ன வயசு கனவை நான் நினைவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். செய்யலாமா? உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம், தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? ஆக இடமாற்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படும். ஒரு இடத்துலேருந்து சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பு. தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் அப்படின்றது கொடுப்பீங்க. உங்களோட பேஷனை நீங்கள் ப்ரொஃபஷனாக ஆக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். 2வது ப்ளஸ் என்ன? சுயஸ்தானத்திலே குரு உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள, செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கொள்ள ஏற்ற காலகட்டம். நீங்களே பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்ததுக்கு என்ன காரணம்? நம்மளோட அதீத கருணை, அதீத பாசம், எல்லாரையும் நம்ம நம்பணும், அதுதான் நம்மளை ஏமாந்தது காரணம். இப்போ நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கக்கூடிய காலகட்டம். சரி, எதில் கவனமாக இருக்கணும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சேர்க்கையில் கவனமாக இருக்கணுமா.
கூடா நட்பு கேடு விளைவிக்கும். இதில் கவனமாக இருங்க. இப்போ நாங்கள் சேர்க்கையில் கவனம் அப்படின்போது நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்களோட சேர்றதுல கவனம்னு நினைக்கிறாங்க, பெண்கள் ஆண்களோட சேர்றதுல கவனம்னு நினைக்கிறாங்க, ஆண்கள் ஆண்கள்கிட்டையும் பெண்கள் கிட்ட சேர்றதுலையும் கூட கவனம் அப்படின்றது வேணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? மற்றபடி எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜென்மகுரு வனத்திலே அப்படின்லாம் பெருசாக யோசிக்க வேணாம். இந்த சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குங்களாங்க? முதல்ல 1ஆம் பாவத்தில் குரு இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லையா? சூப்பரான குழந்தை பிராப்தம் அப்படின்றது, சூப்பரான பிள்ளை பேரு அப்படின்றது கிடைக்கும். இயற்கையான ஒரு முறையிலே கருத்தரிப்பு அப்படின்றது வந்துடும். இது முறை நாங்கள் எத்தனையோ முறை ஐவிஎஃப் பண்ணியாச்சு, இக்ஸி பண்ணியாச்சு. இப்போ நேச்சுரல் கன்செப்ஷனே நிறைய பேருக்கு பாசிட்டிவ்ங்க. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது, கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குது, வியாபாரம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும், நல்ல ரேட்டுக்கு போகும். குழந்தைங்களால் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேங்க. என் புள்ள ஒரு நாளைக்கு 10 பஞ்சாயத்து பண்ணுது. கவலைப்படாதீங்க, இப்போ 4 பஞ்சாயத்து தான் பண்ணும். அப்பயும் 4 பண்ணுமாம்மா, குரு பார்வை 5ல் இருக்கே. குருவால் கூட எவ்வளோதாம்மா வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியும். இப்போத்தைய பிள்ளைங்களை மாற்றுறதுக்கு குரு பகவானால் கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஃபோனோட தான் அதுங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதுங்க யார் கூடயுமே அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளம். அதே மாதிரி 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நிறைய அதாவது காதல் வந்து திருமணமாக மலரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் கெட்டி மேலே சத்தம் அப்படின்றது கேட்கும். 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா, எல்லா பிராப்தமும் உண்டுமா. சரி, சூப்பர். எதில் நாங்கள் கவனமாக இருக்கணும்? 8ல் ராகு, அஷ்டமத்தில் இருக்க ராகு, 2ல் இருக்க கேது பிரச்சனை இல்லை, காசு பணம் வசதியில் இருக்கும், குடும்பத்தில் பெருசாக அந்யோன்யமின்மை அப்படின்றது இருக்கும். 8ல் ராகு சமீபத்தில் பார்த்தீங்கல்ல, அரசியலில் வந்து நின்று அவங்களோட பர்சனல்லாம் வச்சு முகத்துறையை கிழிச்சு எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், பிரபலத்துக்கு மட்டும்தான் வெளியே வரும்னு இல்லை, சாமானிய மக்களுக்கும் ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சந்தைக்கு வரக்கூடிய காலகட்டம், 4 பேருக்கு தெரியக்கூடிய காலகட்டம். 4 பேர் உங்களோட டார்க் சைடு என்ன அப்படின்னு தேடி தேடி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும்? ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குமா, கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்து பத்துலாம் இருக்குன்னா போய் பராமரிக்கிறது அப்படின்றது பண்ணிக்கோங்க. சரி, கணவரோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரி, இப்போ வழிபாடு அப்படின்றது என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த 8ல் இருக்க ராகுவை பசிஃபை பண்ணுற மாதிரி தான் நம்ம வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணலாம். இது ரொம்ப எளிமையாக வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் தர்கா இருக்குது அப்படின்னா தர்காவுக்கு போயிட்டு வாங்க. ராகு அப்படின்னாலே மாற்று மகம், இஸ்லாமிய மதத்தினோட ஒரு பிளானட் அப்படின்றது நம்ம யோசிப்போம். சிவனை வழிபாடு பண்ணும். நீங்கள் இப்போ நூடுல்ஸாக இருக்க நேரத்தில் சிவனை வழிபாடு பண்ணு நான் சொன்னால் கூட நீங்கள் செய்ய போகிறது. தர்காவுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் வழிபாடு பண்ண நம்மளுக்கு தெரியாது. நாகூர் ஆண்டவன் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. வழிபாடு பண்ண தெரியாது, சும்மா போங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ சாமி கும்பிட சொன்னால் நம்ம சாமி எப்படி கையெடுத்து கும்பிடுவோம், அந்த மாதிரி கையெடுத்து கும்பிடுவாங்க. நிறைய நல்லது நடக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் வாழ்க்கையே சாலிடாக மாற்றும். இல்லைம்மா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துயிசமில் பயங்கர பிலீஃப். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மேலே ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது, அதை ஈசனாக நம்ம பாவிச்சா ஈசன், அதே மாதிரி அல்லாவாக பாவிச்சா அல்லா. பட் இருந்தாலும் எனக்கு ஹிந்துயிசமில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு வேணும் அப்படின்னா ஆடுகளுக்கு நீங்கள் உணவு அப்படின்றது கொடுங்க. நான்லாம் வந்து கீழே பெரும்பள்ளம்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் மாறி பிஸ்கெட்ஸே சாப்பிடுது. அங்கே நிறைய ஆடுகள் இருக்குது, குழந்தைங்க வந்து நிற்கிது, பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா அழகாக ஜம்முன்னு சாப்பிடுது. அந்த மாதிரி ஆடுகள் என்ன சாப்பிடுதோ வாங்கி கொடுங்க. அது வந்து உன்னதமான பரிகாரமாக இருக்கும். 2 விதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன், எது பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.